ராஜகம்பீரன் பாஸ், மகாராஷ்டிராவினுடைய இந்த வெற்றின்றது நாளைக்கு இந்தியாவுக்கான வெற்றி, பாஜக அடைய போற இந்தியாவுக்கான வெற்றின்றார். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் வெற்றி பெற்ற போது இதே கருத்தை அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே அதிகமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளுகிற மாநிலம் என்கிற ஒரு மிக கேவலமான, அவலமான, துயரமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிற மாநிலம் மகாராஷ்டிரம். வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுகிறவர்கள் இது போன்ற தனி மனிதர்களினுடைய தற்கொலையை தடுக்க முடியாதது ஏன் என்று சிந்திக்காமல் அதானிகளுக்கு பின்னால் இவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள், அம்பானிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள். கார்ப்பரேட் செக்டார்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. பாஜகவினுடைய தேசபக்தி என்பதே கார்ப்பரேட் பக்தி தான். இல்ல என்ன புரிஞ்சுக்க முடியும், நீங்க சொல்றத புரிஞ்சுக்க. ஆனா இது ராஜகம்பீரன் அப்பாஸை விட மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் தானே உணர்ந்திருப்பாங்க. அதை தாங்க சொல்ல, அந்த மக்கள் தானே பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நான் சொல்ல வரேன். அதாவது பிரித்தாளும் சூழ்ச்சி என்கிற அந்த பிளவு அரசியலை, கட்சிகளை உடைப்பதாக இருக்கட்டும், சிவசேனை என்பதும் ஏறத்தாழ இந்துத்துவ கட்சி தான். தங்களின் கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை அவர்கள் உடைக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த விதமான அரசியல் அறமு மற்றவர்கள் பாஜக என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவர்கள் சிவசேனாவை இரண்டாக பிளந்தார்கள். அதே போல ஏற்கனவே சரத்பவார் கட்சியும் உங்களுக்கு தெரியும், அந்த அஜித் பவார் மேல இவங்க பல 1000-50,000 கோடி ஊழல்னு சொன்னாங்க. அப்புறம் அவரை புனிதராக மாற்றியதும் பாஜகவினுடைய இந்த அரசு தான். அதனால பிளவு அரசியல், கட்சிகளை உடைப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய மிக முக்கியமான கோட்பாடு. தமிழ்நாடு ஒரு உதாரணம், அதிமுகவை உடைத்து அவலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதே போல இதே வேலையை தான் அங்கே சிவசேனாக்கு பண்ணியிருக்காங்க, எல்லாம் அங்கே இருக்க கட்சிகளுக்கு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சாதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை கூர்தீட்டுவது, அதை வெக்கமே இல்லாமல் சோசியல் இன்ஜினியரிங்னு ஒரு வார்த்தையில சொல்றாங்க. அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தனை முட்டை விடுறத, சாதி ரீதியான மோதல்களை உருவாக்குவதை, பிளவு அரசியலை உருவாக்குவதை அவங்க அதை என்ன செய்யறாங்கன்னா ஏதோ ஒரு இன்ஜினியரிங்கிற வார்த்தையில சொல்றாங்க. அப்ப பாஜகவினுடைய வெற்றி என்பது கொல்லைப்புற வெற்றி தான், குறுக்கு வழியில வெற்றி தான். நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை விமர்சனம் செய்து விட்டு கூடுதலா 500 ரூபாய், இங்க 1000 ரூபாய் தான், அங்க கூடுதலா 1500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா திமுகவை திமுகவின் நலத்திட்டங்களை ஏங்க நீங்க எல்லா நேரம் நீங்களே பேசினா தனிச்சொற்பொழி செய்யலாம். நீங்க ஏங்க இது விவாதமா தனிச்சொற்பொழிவா? நான் கேக்குறேன். தனிச்சொற்பொழி நடத்துறீங்க. எல்லாம் மீறி விவாதத்துல வந்துட்டு இல்ல இல்ல பிரகாஷ் ராஜகம்பீரன் இவர் எல்லா நேரம் பேசுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க. கார்னேஷ் துரோகம் பண்ணிட்டு இல்ல கார்னேஷ் எல்லாருடைய நேரத்திலும் குறுக்கிடுறது தவறு. தேவை கருதி நானே உங்கள்கிட்ட வருவேன், நானே உங்கள்கிட்ட வரேன். இருங்க, இது அவருக்கான நேரம். எப்படி உங்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டதோ, எப்படி பிரகாஷ் அவர்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டதோ, அப்படி ராஜகம்பீரன் அப்பாஸ்கான நேரம் தேவைப்படும் பொழுது உங்கள்கிட்ட வரேன். அதனால முழுக்க முழுக்க பிளவு அரசியலை தான் இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். சோசியல் இன்ஜினியரிங் சொல்லி சாதி மத மோதல்களை, சாதி ரீதியான மோதல்களை இவர்கள் கூர்தீட்டி இருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இஸ்லாமியர்கள் எல்லாம் வாக்கு செலுத்துவதற்கே அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுடைய வாக்குப்பதிவு வேற மிகப்பெரிய அளவிலே குறைந்து இருக்கிறது. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு கவனத்தில் நம்ம பெறணும். அதனால இந்த தேர்தல் வெற்றி என்பது முழுக்க முழுக்க இவர்களுடைய சூழ்ச்சி அரசியலை காங்கிரஸ் கொஞ்சம் கவனக்குறைவாக தவறவிட்டு இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இதுல என்ன சூழ்ச்சி அரசியல்? ஒரு பக்கம் அவங்க பணம் கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் இவிஎம் பிடிஷன் ப்ராப்ளம்ன்றீங்க, இன்னொரு பக்கம் சூழ்ச்சி அரசியல்ன்றீங்க. தேர்தலில் வெற்றி தானே முக்கியம். அந்த வெற்றிக்காக நீங்க மைக்ரோ லெவல்ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஜனநாயக மாண்புகளோடு கூடிய வெற்றியை தான் நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல எந்த விதமான பஞ்சமா பாதகங்களை செய்தாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற பாஜகவின் கோட்பாட்டை பத்தி நான் சொல்ல வரல. அவர்களுடைய அரசியல் முறை என்பது தமிழ்நாட்டில் திமுக உரிமை தொகை கொடுத்தா தப்பு, அதே மகாராஷ்டிராவில் கொடுத்தா கரெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அது. அப்ப பிளவு அரசியலையும் தவறான, அதாவது இங்க இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை அவங்க விமர்சிப்பாங்க. ஸ்டாலினை மிக கடுமையாக விமர்சிப்பாங்க. பிச்சைக்கார திட்டம்னு பிரதமரே பேசுவாரு. அப்ப நலத்திட்டத்தை இலவச திட்டங்களை கொடுத்து நாட்டை குட்டியச்சோராக்கி விட்டார்கள்னு சொன்ன பிரதமர் அதே கட்சி தானே அங்கே போய் நலத்திட்டங்கள் பேர்ல நீங்க ஏறத்தாழ 2.5 கோடி பெண்களுக்கு அந்த நலத்திட்டம் போய் சேர்ந்து இருக்கிறது. அதுல 1 கோடி வாக்காளர்கள் வந்தாலே அவங்களுக்கு வெற்றியை பெறுவதுங்கிறது வந்துடும். அதனால இவர்கள் என்ன செஞ்சாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம், அதனுடைய எதிரொலியாக ஒரு 200 தொகுதி வரைக்குமான வெற்றி பெறக்கூடும் என்கிற நம்பிக்கையில காங்கிரஸ் ஏமாந்திருக்கிறது ஒண்ணு. அது போக அவர்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற உத்தவ் தாக்கரே, சரத்பவார் போன்றவர்களோட ஒரு இணக்கமான ஒரு போக்கு அங்க உட்கட்சி நிலவரத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறது என்கிற யார் தவறு? இது யார் தவறு? தவறு கூட்டணியினுடைய தவறு தாங்க. காங்கிரஸ் கட்சி தானே தவறு. இப்போ சரத்பவார் கூட இல்ல புரிந்து கொள்ளணும். காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு தத்துவார்த்தமான ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சி. அது அதனுடைய கோட்பாட்டு தவறு என்பது வேறு. நடைமுறையில பிரகாஷ் பேசுறப்பவே அதை சொல்றாரு. கோட்பாட்டு ரீதியா இயங்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சி பலமா இல்லையே? ஒரு மாஸ் லீடரை நீங்க ஒண்ணே கேட்கிறேன்,
ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்காக ஃபீல்டில் போய் ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்காக யார் ஒர்க் பண்ணுது? அப்படி ஒரு சித்தாந்த அமைப்பை காங்கிரஸ் கட்டவே இல்லை தானே. இன்ன வரை சுனில் மாதிரியான ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கிட்டயோ அல்லது பிரகாஷ் வருவாரா அவர்கிட்ட கொடுத்துட்டு தானே ஒரு சீட்டை நீங்க லாக் பண்றீங்க. அதுதானே அதனுடைய விளைவுன்றாங்க. மதவெறியை தூண்டி விடுவது, சாதி வெறியை தூண்டி விடுவது, நெருப்பை பற்ற வைப்பது என்பது ரொம்ப எளிதான விஷயம். அதை ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிறது, பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இது காங்கிரஸ் தீயணைப்பு நிலையம் மாதிரி பற்ற வைத்த பின்பு அவர்கள் மதச்சார்பற்ற விஷயங்களை பேசுகிற போது அதற்கான விலையை கொடுக்குறாங்க. இன்னும் சரியா சொல்ல போனா ஜனநாயக மாண்புகளை தவற விடக்கூடிய இந்த இடத்துல, தடுக்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் தன்னுடைய கடமையிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறது, பின்னடைந்து இருக்கிறதுங்கிற அந்த யதார்த்தத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அதனால காங்கிரசினுடைய வேற வியூகங்களை வகுக்க வேண்டும். நீங்க சொல்றது மாதிரி ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த முறையான கலாச்சார அமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வன்முறை அமைப்பு போன்றது போல இல்லாமல் இவர்கள் ஜனநாயகத்தை காக்கிற, சமூக நல்லிணக்கத்தை காக்கிற, சமய நல்லிணக்கத்தை காப்பதற்கான ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பை, ஒரு மனிதநேயம் சார்ந்த ஒரு அமைப்பை, இளைஞர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பை காங்கிரஸ் கட்ட தவறிவிட்டது என்கிற ஒரு வரலாற்று உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மற்றபடி இவர்கள் மகாராஷ்டிராவில் அடைந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் வெற்றி என்பது பல முறைகேடுகளாலும் சாதி ரீதியான மோதல்கள். இதையே எத்தனை காலத்துக்கு காங்கிரஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் என்ற கேள்விதான். தவறு எவ்வளவு காலம், தவறு எவ்வளவு காலம் அந்த தவறை சுட்டி 288 தொகுதியில் மார்ஜின் பார்த்தா வெறும் 50 சொச்சம் தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்றப்போ பாஜக அதனுடைய கூட்டணியோடு எங்கவோ ஓடிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அதனுடைய எல்லைக்கு கூட நெருங்க முடியாத நிலையில இருக்கு இல்லையா? அப்போ நீங்க மக்களுடைய உணர்வுல சரியா புரிஞ்சிக்கல, அதுக்கான பாலிடிக்ஸ் பண்ணலன்னு தானே அர்த்தம். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்படி இல்ல, எப்பொழுதுமே வதந்திகள் பொய்களை பரப்புவதில் பாஜக எப்பொழுதுமே முதன்மை வைக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த வதந்திகள் ஒரு சுற்று முடிவதற்கு உள்ள தேர்தலை அவங்க என்ன செய்யறாங்கன்னா எப்பொழுதுமே பொய் பிரச்சாரங்களால தான் அவங்க தேர்தலை எதிர்கொள்வாங்க. திடீர்னு பெரிய ஆபத்து வரப்போகிறது, பயங்கரவாத தாக்குதல் நடக்க போகிறது அப்படின்னு ஒரு கட்டுக்கதை அவங்களே பரப்புவாங்க. பரப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, நாங்க பாதுகாப்பான ஆட்சியை வழங்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவர்களை பொறுத்தவரையில பொய் பிரச்சாரங்களையும் வதந்திகளையும் சாதி மத மோதல்களையும் கட்சிகளை உடைப்பதையும் அதிகார அமைப்புகளை துஷ்பிரயோகம் செய்வதிலையும் விசாரணை அமைப்புகள் தொடங்கி அமலாக்கத்துறை தொடங்கி தேர்தல் கமிஷன் வரைக்குமான அவர்களை தங்கள் அதிகார பக்கத்திலே வைத்துக் கொள்வதில் அவர்களை வென்றிருக்கிறார்கள். இந்த வெற்றி நெடுநாள் நீடிக்காது. மக்களின் அரசியலை, போராட்டத்தை காங்கிரஸ் சார்ந்த இந்தியா கூட்டணி முன்னெடுக்கும். அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். நம்ம பேசலாம்.